தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் செல்போனானது மாயமாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜெயக்குமாரின் செல்போனை கண்டுபிடிக்க தனிப்படை போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட நெல்லை காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் செல்போனானது மாயம் என தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜா இணைகிறார். வணக்கம் ராஜா, மேலும் விவரம். காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தனசிங் மர்மமான முறையில் கடந்த 4ஆம் தேதி உயிரிழந்தார். இந்நிலையில் 7 தனிப்படை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இந்த வழக்கு தொடர்பாக 8 தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. தற்பொழுது எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட நெல்லை காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் செல்போன் மாயமாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஜெயக்குமார் மரணத்தை தொடர்ந்து அவரது செல்போனும் மாயமாகி உள்ளதாக தற்போது கிடைத்த தகவல் வெளியாகி இருக்கிறது. ஜெயக்குமார் மரணம் குறித்து விசாரணை நடைபெறும் நிலையில் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைக்காரர்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள், அவருடைய சொந்தக்காரர்கள், அவர் அனைவரையுமே தற்போது விசாரணை தொடங்கப்பட்ட நேற்று நிலையில் 2ஆம் கட்ட விசாரணை தொடங்கி இருக்க நிலையில் இன்றைய தினத்தில் சிரிக்கின்றவர்களாக அவர் செல்போன் மாயமாக இருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஜெயக்குமாரை செல்போனை கண்டுபிடிக்க தனிப்படை போலீசார் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து அவர் செல்போனை கண்டுபிடிப்பதன் தொடர்பாக திருக்கின்றவர்கள் இருக்கிறது சம்பந்தமாக அவருடைய மகன், அவருடைய மனைவி, அவருடைய சொந்தக்காரர்கள், அண்ணன், தம்பி அவ்வளவு பேருக்குமே தொடர்ந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி ராஜா. செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மனுவை மீண்டும் ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.